வைஃப் வந்து ஹஸ்பண்ட் தெரியாதுன்னு சொல்லக்குள்ள நீ எல்லாத்துக்கும் தெரியாது எவ்வளவு இப்படி கஷ்டமான விஷயம்னு சொல்லு. This daughter is free. இதுக்கு முதல்ல வந்து டிசம்பர் 4ஆம் தேதி வந்து இவங்களுக்கு எல்லா ஞாபகம் எல்லாம் இல்லாமல் போயிருச்சு. அப்படியே ஃபுல்லாகவே எல்லா ஞாபகம் ஒன்றுமே இல்லை. கடைசியில் வந்து ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டி இருந்தாங்க. தலைக்கு விச போயிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டிலேயே இருந்தோம். நான் வந்து ஜனவரி 25ஆம் தேதி வந்தவங்க. பாஸ்டராலும் இவங்க அக்காவும் சேர்ந்து தான் மிரக்கல்டோமை பற்றி சொன்னாங்க. அப்போ சொல்ல தான் இங்கே வந்தோம். புறப்பட் வந்து உள்ளுக்கு என்ட்ரி ஆகிற நேரமே உள்ளுக்கு வாரப்பயே இவங்களுக்கு அங்கே கையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவர் கிட்ட வர நேரம் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்து கீழே விழுந்து தவண்டு வந்து புறப்பட்ட கையை கொடுத்தாங்க. அவர் கையை பிடிச்சி ப்ரே பண்ணாரு. சரி, உடனே சரியாயிட்டாங்க. அவள் தன் சொந்த வாழ்க்கையை மறந்து விட்டால் தீர்க்கதரிசி கை வைத்து ஜெபித்த பிறகு அவளுடைய நினைவு உடனடியாக திரும்பியது. கண்டிப்பா சுகம் ஆயிரம் நினைச்சனாலதான் எங்களுக்கு எல்லாம் சுகம் கிடைச்சிச்சு. கை வச்சு ஜெபம் பண்ணாரு. நீங்க கியூர் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் நான் போயிட்டு இவர்கிட்ட கேட்டேன் என்ன நடந்தது எனக்கு அப்படின்னு. இவர் சொன்னாரு இப்படி ஆகிருச்சு, அதான் ப்ரே பண்ண வந்தோம் அப்படின்னு. இப்ப எல்லாருமே ஞாபகம் இருக்காங்க. பழைய எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. ප්‍රොෆට් මේ පතෙන් ආව විතරයි. මෙයා කඩාගෙන ආවා මේ පතට. ප්‍රොෆට් ෆ්‍රී කරා විතරයි. ඒ වෙලාවම මෙයාට ඔක්කොම මතක් වුණා. இதை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே, லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த செலவெல்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே வந்தால் ₹1 செலவு இல்லை. கடவுள் ஏதோ சுகம் கொடுப்பாரு நம்பிக்கையில் தான் கூட்டிகிட்டு வரோம். கண்டிப்பாக கொடுப்பாரு. Don't look at your Jerome, look at your Jesus. நாங்கள் வீடு திரும்பும்போது நல்ல சந்தோஷத்தோடு போனோம். Prophet Jerome, more than just words.